முதலாவதாக சுபஸ்ரீ மேடம், நீங்க வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்கம்மா. இந்த ஜாதகத்துக்கு நீங்க பலன். வணக்கம் சார், குருவே துணை. சார் கொடுத்த ஜாதகம் வந்து ரிஷப லக்னம். லக்னாதிபதி சுக்கிரன் நீசமா இருக்காரு. ஆனா சூரியனும் சுக்கிரனும் இங்க வர்க்கோத்தமில் இருக்கு. மற்றும் பாத்தீங்கன்னா இங்க சுக்கிரன் அஸ்தமனமா இருக்கு. சூரியன் சுக்கிரன் சனி நீசமா இருக்காங்க. சனி வக்ரம், குரு வக்ரம், மாந்தி 2. முதல் கேள்வி வந்து என்ன கல்வி, அதுக்கு முதன்மை பலம் பார்க்கணும். குருவோடு இணைந்திருக்கிற கேது, சுக்கிரனோடு இணைந்திருக்க சந்திரன், சுக்கிரன் புதன் இங்க பரிவர்த்தனை, குரு பார்வையில் புதன் இருக்காரு. அதனால சந்திரன், புதன், செவ்வாய், ராகு, சூரியன் இவங்க எல்லாமே முதன்மை பலத்துல வராங்க. இதை வச்சு பார்க்கும்போது படிக்கும் போது அவருக்கு ராகு தசா, ராகு புத்தி நடந்திருக்கு. அப்போ செவ்வாயோட இணைந்த சுக்கிரன், செவ்வாயோட இணைந்த ராகு, சூரியனோட வீட்டுல இருக்க ராகுன்றனால செவ்வாய் சூரியன் சம்பந்தப்பட்ட படிப்பு படிச்சிருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. புதனும் இங்க சுக்கிரனோட இணைவில இருக்காரு. குருவோட பார்வையும் இருக்கனால இவரும் வந்து பலமா இருக்கனால கம்ப்யூட்டர் சம்பந்தமானது, கம்யூனிகேஷன், இன்சூரன்ஸ், EEE, EC, கடைநிலை மருத்துவம் படித்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து என்ன வேலை செய்வார்னு கேட்டிருக்காங்க. இவர் அதே மாதிரி கடைநிலை மருத்துவம், கம்ப்யூட்டர் இன்ஜினியரா இல்ல இன்ஜினியரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து 3வது கேள்வி, இவருக்கு இன்னும் திருமணம் ஆகலன்னு சொல்லியிருக்காங்க. எப்ப திருமணம் நடக்கும்? ஏன் திருமணம் ஆகலன்னா 2ஆம் இடத்துல மாந்தி இருக்கு. 7ஆம் அதிபதியான செவ்வாய் பகவான் இங்க வந்து ராகுவோடு சேர்ந்து உட்கார்ந்து இருக்காரு. அதனால இவருக்கு சுக்கிரனும் இங்க வந்து நீசம் அஸ்தமனமா இருக்கனால திருமணம் இவ்வளவு நாள் தாமதமா ஆயிருக்கு. இவருக்கு எப்போ திருமணம் நடக்கும்னா, இப்ப நடக்கவே ராகு தசா, இது கல்யாணம் நடக்கிறதுக்கான தசா தான். ராகு தசா சுக்கிர புத்தியில 2027க்குள்ள நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்போ அடுத்த கேள்வி வந்து எதிர்காலம் எப்படி இருக்கும்? ராகு தசா வந்து ராகு கேது தசா எப்பவுமே கொஞ்சம் ஜாதகர்களுக்கு கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும். முக்கியமா இந்த ராகு தசா இவருக்கு வந்து 4ல் இருக்கனால, கூடவே அந்த ஸ்தானத்துக்கு சிம்மமனைக்கு பாதகாதிபதியான செவ்வாயோட இருக்கனால கண்டிப்பா இவருக்கு சில ஏமாற்றங்கள், இழப்புகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து வரப்போற குருதசா வந்து இவருக்கு 8-10க்கான அதிபதி, 8-11க்கான அதிபதி. இந்த குருதசா 11ஆம் அதிபதி வேலையை செய்ய மாட்டாரு. ஏன்னா அவர் வந்து அந்த 11ஆம் மனைக்கு வந்து 10ல உட்கார்ந்துருக்காரு. அந்த மனைக்கு விரயத்துல உட்கார்ந்துருக்காரு. அதனால 8ஆம் இடத்து வேலையை செய்வாரு. அதனால என்னன்னா இவர் வெளியூர்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும், தடை தாமதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். நன்றி, வணக்கம் சார். நன்றிங்கம்மா. சார் அடுத்து கணேசன் சார், நீங்க வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க சார். நீங்க இந்த ஜாதகம் சொல்லலாம் சார். வணக்கம் ஐயா. இன்னைக்கு கொடுத்திருக்கிற இந்த சாதகம் வந்து ஒரு ஆண் சாதகம். 18-10-1998 பிறந்திருக்காங்க. நேரம் வந்து 9:17 PM கோயம்புத்தூர்ல பிறந்த சாதகம். இந்த சாதகனுடைய லக்கணம்னு பார்த்தா ரிஷப லக்கணம், ராசி கன்னி ராசி, நட்சத்திரம் அஸ்தம் 1ஆம் பாதம். இந்த சாதகனுடைய சன்னகால இருப்பு தசான்னு பாக்குறப்ப சந்திர தசா 8 வருடம் 6 மாதம் 1 நாள் இருந்திருக்கு. நடப்பு கால தசான்னு பார்க்கப்ப ராகு தசா 14/7/2032 வரை நடக்கும். இந்த சாதகரின் இன்றைய தேதி பிரகாரம் அவருக்கு வயது என்னன்னு பார்த்தா 27 வயது 5 நாள் ஆகும். இந்த சாதகனுடைய கல்வி என்னன்னு கேட்டிருக்கீங்க. இந்த சாதகரின் ஆரம்ப நிலை கல்வியை குறிக்கும் 2ஆம் இடத்து அதிபதி புதன். 6ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை. இந்த 6ஆம் இடத்தை சனி பகவான், சகுனி பகவானும் குருவும் பார்வை பெற்று சூரியனுடன் சேர்க்கை. இவருக்கு ஆரம்ப நிலை கல்வி சிறு தடை ஏற்பட்டு பின்னர் சிறப்புடன் அமைந்திருக்கும். இந்த சாதகரின் ராசிக்கு 2ஆம் இடமும் சிறப்பாகத்தான் உள்ளது. அடுத்து உயர்கல்வியை குறிக்கும் 4ஆம் இடத்து அதிபதி சூரியன் 6ல் மறைவு. 4ஆம் இடத்தில் செவ்வாயுடன் ராகு. எனவே உயர்கல்வியை இடமிட்டு இடம் மாறி படித்திருக்க வாய்ப்பு இருக்கு. உயர்கல்வியும் சிறப்பாகத்தான் இருந்திருக்க வாய்ப்பு உள்ளது. ராசிக்கு 4ஆம் இடமான குரு 10ஆம் இடத்தில் கேதுவுடன் கூடிய இவருக்கு உயர் படிப்பில் ஞானத்தை கொடுத்து சிறப்பாகவே இருந்திருக்க வாய்ப்பு உள்ளது. அடுத்து 9ஆம் இடத்து அதிபதியான பட்ட படிப்பை குறிக்கும் 9ஆம் இடத்து அதிபதியான சனி பகவான் 12ல் மறைவு. ராசிக்கு 9ஆம் இடமான லக்னமே வருவதால்
இந்த லக்கணத்திற்கு வீடு கொடுத்த சுக்கிரன் 5ஆம் இடத்தில் சந்திரன் கூடி நீச்ச நிலையை அடைந்து இருப்பதால் இவரது பட்டப்படிப்பில் சில தடங்கல்கள் ஏற்பட்டு பின்னர் நிவர்த்தியாகியிருக்கும். எனவே இவர் கடநிலை மருத்துவம் அல்லது கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங் ஏதாவது ஒரு துறையில் பட்டம் பெற்றிருப்பார். அடுத்து வேலைன்னு கேட்டிருக்கு. இந்த சாதகரின் வேலையை குறிக்கும் ஆடம்பரத்து அதிபதி சுக்கிரன் 5இல் சந்திரனுடன் கூடி நீச்ச நிலையில் இருப்பதாலும் இந்த சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த புதன் 6ஆம் இடமான மறைவு ஸ்தானத்தில் இருப்பதால் இவர் வேலையில் நிலையற்ற தன்மையை காட்டுகிறது. அத்துடன் இவரின் ராசிக்கு 6ஆம் இடத்தில் குருவும் கேதுவும் இணைவு. இந்த குருவும் கேதுவும் இவருக்கு ஆன்மீக நாட்டத்தை கொடுத்து ஆசானை போன்ற புத்தியையும் கொடுத்து இவர் அரசு துறையில் கம்ப்யூட்டர் அல்லது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் வேலை செய்து கொண்டிருப்பவராக தெரிகிறது. அடுத்து திருமணம். இவருக்கு திருமணம் இந்த சாதகரின் கலத்திரத்தை குறிக்கும் 7ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் ராகுடன் கூடி 4ஆம் இடமான வீடு, வண்டி, வாகனம் ஆகியவற்றை குறிக்கும் இடத்தில் இருப்பதுடன் இந்த செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சூரியன் 6இல் மறைவு. அத்துடன் இந்த சாதகரின் கலத்திரக்காரன் சுக்கிரன் 5ஆம் இடத்தில் புதன் மனையில் நீக்கம். இருப்பினும் இந்த சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை என்பதால் இந்த சுக்கிரனை போல புதனை போல செயல்படுவதால் இவருக்கு தெரிந்த கலத்தரம் அல்லது காதல் திருமணம் கூட நடக்க வாய்ப்பு அதிகம். இவருக்கு தற்பொழுது நடப்பது ராகுதசா கேது புத்தி. வயது 27. இவருக்கு அடுத்து ஒரு ராகுதசா சுக்கிர புத்தியில் 5/7/2028 திருமணம் நடக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து எதிர்கால வாழ்வு. இந்த சாதகரின் எதிர்காலத்தை குறிக்கும் 12ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் ராகுடன் கூடி 4ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் சிறப்புடன் இருக்கிறார். 12ஆம் இடத்தில் சனி பகவான் நீச்சம். எனவே இந்த சனி பகவானால் சாதகருக்கு தீங்கு எதுவும் இல்லை. ராசிப்படி பார்க்க போனாலும் ராசிக்கு 12ஆம் இடத்தில் செவ்வாய் ராகுடன் கூடியிருப்பது சாதகருக்கு சில அபரிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பதாகவே அமைந்துள்ளது. எனவே சாதகரின் எதிர்காலம் சுவிற்றம் நிறைந்ததாகவே இருக்கும். சுபம், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம் ஐயா. சரிங்கய்யா, கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கோங்க சார். ரமேஷ் சார், நீங்க வந்து கொடுங்க சார், உங்க பலன் கொடுங்க சார். ஐயா நன்றிங்க ஐயா. அனைத்து குருமார்களுக்கும் வணக்கம். நீ கொடுத்துக்கிற ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசி, ரிஷப லக்கணம். லக்னாதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. லக்கணத்தை யாராவது சுபகிரகங்களை பாக்குதா அப்படின்னா எந்த சுபகிரகமும் எந்த பாவகிரமும் எதுவும் பார்க்கல. லக்னாதிபதி வந்து 5ஆம் இடத்துல நீச்சமா இருந்தாலும் பரிவர்த்தனை மூலம் பலமா வர்றாரு. 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால இவருக்கு வந்து ஏதாவது ஒரு இசை, இலக்கியம், காதல் அது மாதிரி இடத்துல இவருக்கு வந்து ஒரு நாட்டம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கூட சந்திரன் இருக்கிறதுனால இவர் வந்து எப்பயும் ஒரு கற்பனை வளம் இருக்கிறவராகவும் உணவு பெரியவராகவும் பயணங்களை விரும்பக்கூடியவராகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால புதன் வீட்டுல இருக்கிறதுனால நல்லா புத்திமானா இருப்பாரு, நல்லா அறிவாளியா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க ஐயா. அது இல்லாத பாத்தீங்க அப்படின்னாக்கா ஜாதகர் வந்து என்ன படிச்சிருப்பாரு அப்படி சொல்லி கேட்கிறோம். லக்கணத்துக்கு 2ஆம் இடம் அப்படி சொல்லக்கூடிய புதன் பகவான் 6ஆம் இடத்துல அஸ்தங்கமா இருக்கிறாரு. அதுல பாத்தீங்கன்னாக்கா 2ஆம் இடத்த சனியை தொடர்பு கொள்றாரு. இருந்தாலும் குரு பாக்குறாருங்க. அப்ப அடிப்படை கல்வின்றதுல வந்து நடனா சிறு தடை இருந்தாலும் குரு பார்வை வந்து அவர் தடையை மீறி வந்துடுறாருங்க. 4ஆம் இடம் அப்படி சொல்லக்கூடிய இடத்துல ராகு, செவ்வாய் 2 பேரும் அந்த இடத்துல கொஞ்சம் தடையை கொடுத்தாலும் குரு அங்கேயும் குருவை பார்த்து அந்த தடையும் வந்து அவரு மீண்டு வந்திருக்காருங்க. அது இல்லாத பாத்தீங்கன்னாக்கா 9ஆம் இடம் சொல்லக்கூடிய இடம் வந்து நடனம் உயர்கல்வி. உயர்கல்வின்றதுல வந்து சனி பகவான் பார்வை இருக்குதுங்க. 9ஆம் இடத்து அதிபதி 12ல வந்து நீச்சமா இருக்கிறாரு. நீச்சமாவே அப்புறம் வக்கரமா இருக்கிறாரு. அப்ப இவரு படிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு தடைப்பட்ட படிப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஐயா. இவர் வந்து கொஞ்சம் நல்லா படிச்சிடணும் அப்படின்னா இடம் விட்டு இடம் மாறி இருந்தாருனாக்கா படிப்பு நல்லா படிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க ஐயா. அது இல்லாத பாத்தீங்கன்னாக்கா புதனை வந்து சூரியன் வந்து அஸ்தங்கம் பண்ணிடுறாரு. அதுல வந்து சனி பார்வை இருந்தாலும் அங்கேயும் குரு பார்த்து புதனை காப்பாத்தி விட்டுறாங்க ஐயா. அப்ப படிப்புன்றதுல 2, 4, 9 அப்படின்ற இடம் வந்து கொஞ்சம் மட்டுமா தான் இருக்குதுங்க ஐயா. அப்ப படிப்புல இவர் வந்து பெரிய அளவுல ஒரு படிப்பாரா அப்படின்னா பெரிய அளவுல படிக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவுதான் ஐயா. ஒரு மத்தியமா படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க ஐயா. இவர் எதை நோக்கி படிச்சிருந்தாருன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இங்க வந்து சுக்கிரனும் புதனும் வந்து பரிவர்த்தனை மூலியமா பலமா இருக்கிறாங்க. சந்திரன் வந்து இங்க வந்து தேய்பிரை சந்திரனா தான் இருக்கிறாருங்க.
அதெல்லாம் பாத்தீங்கன்னா புதன் செவ்வாய் வந்து என்னன்னா அவர் வந்து 25 டிகிரில இருந்து தான் பாக்குறாருங்க. அப்ப லேசா தான் படுங்க. அப்ப இதுல பாத்தீங்கன்னாக்கா புதனுடைய காரத்துவம் அப்படின்னு எடுத்து மேற்கொண்டு ஒரு அந்த தடையெல்லாம் தாண்டி படிச்சிருந்தாருனாக்கா அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங், கம்ப்யூட்டர் டீச்சிங், இல்லைன்னா வந்து என்னன்னா பிபிஏ, எம்பிஏ, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக், பி இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுல சந்திரனுடைய இது வந்து இங்க நல்லா தான் இருக்கிறதுனால அவர் வந்து என்னன்னா உணவு, நீர், ரெஸ்டாரண்ட் இது மாதிரி கூட படிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க ஐயா. படிப்பு அப்படின்றது வந்து கொஞ்சம் மதிப்பமா தான் இருக்குதுங்க ஐயா. அது இல்லாத பாத்தீங்கன்னாக்கா இவரு எதிர்கால வாழ்க்கை எப்படி திருமணம் எப்ப நடக்கும் அப்படி சொல்லி கேட்டாருங்க. திருமணத்தை குறிக்கக்கூடிய குரு பகவான் இங்க வந்து என்னன்னா வக்கரமா இருக்கிறாரு. ஆனா கேது பிடியில இல்ல, தள்ளிதான் இருக்கிறாரு. அது இல்லாத பாத்தீங்கன்னாக்கா சுக்கிரன் வந்து நீச்சமா இருந்தாலும் பரிவர்த்தனை மூலம் பலமா இருந்தாலும் சூரியன்கிட்ட வந்து அஸ்தங்கமா இருக்கிறாருங்க. அப்ப குரு இங்க வக்கரமா இருக்கிறாரு. அது இல்லாத பாத்தீங்கன்னா கேதுவோட இணைவுல இருக்கிறாரு. இங்க சுக்கிரன் அப்படின்றது வந்து பரிவர்த்தனை அடைஞ்சிருந்தாலும் சூரியன்கிட்ட வந்து அஸ்தங்கமா இருக்கிறாங்க. அப்ப குருவும் சுக்கிரனும் இங்க வந்து கொஞ்சம் வலு இழந்திருக்கிறாங்க. லக்கணத்துக்கு 2 கூடிய சனி பகவான், லக்கணத்துக்கு 2 கூடிய புதன் வந்து 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாருங்க. அது இல்லாத பாத்தீங்கன்னா லக்கணத்துக்கு 5ஆம் இடம் சொல்லக்கூடிய புதன் வந்து அது வந்து என்னன்னா 6ஆம் இடத்துல இருக்கிறாருங்க, பரிவர்த்தனை இருக்குது. லக்கணத்துக்கு 7ஆம் இடம் சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து 4ஆம் இடத்துல ராகுவோட பிடியில இருக்கிறாருங்க. 7ஆம் அதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து ராகுவோட பிடியில இருக்கிறாருங்க. அது இல்லாத லக்கணத்துக்கு 12ஆம் இடம் சொல்லக்கூடிய செவ்வாயும் வந்து அதே வந்து என்னன்னா ராகு பிடியில தான் இருக்கிறாருங்க. இப்ப இப்படி இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கால தாமதமான திருமணத்துக்கான வழியா இருக்குது. அதுல இந்த சனி பகவானும் செவ்வாய் பகவானும் 2 பேருமே பாத்தீங்கன்னா சனி பகவான் 2ஆம் இடத்தை தொடர்பு கொள்றாரு. அது இல்லாத பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து 7ஆம் இடத்தை தொடர்புறாரு. அது இல்லாத பாத்தீங்கன்னா சனி பகவான் இது நீச்சமாயி அது வக்கரமாயி 12ஆம் இடத்துல அயன சயன போகத்தை கெடுக்கிறாருங்க ஐயா. அப்ப இதெல்லாம் வந்து என்னன்னா இன்னைக்கு அவர் வயசு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 27 வயசு 4 நாள் ஆகுதுங்க ஐயா. அப்ப இவருக்கு வந்து ஒரு தாமதமான திருமணம் நடந்தா சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்புங்க ஐயா. அதுல பாத்தீங்கன்னா இவருக்கு எப்ப திருமணம் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இப்போ வந்து சுக்கிரன் வந்து சூரியன்கிட்ட அஸ்தங்கமா இருக்கிறாருங்க ஐயா. அப்போ வந்து இத சுக்கிரனை வந்து ஒரு விடுவிக்கணும். இப்ப நடக்கிறது வந்து ராகு. அப்ப ராகு வந்து 7ஆம் இடத்துல செவ்வாய் அஸ்தங்கம் பண்ணிருக்கிறாரு, இது கிரகணம் பண்ணிருக்கிறாரு. அப்ப கிரகணத்தை இவர் விட்டுட்டாருங்க. அப்ப இந்த காலகட்டம் திருமணத்துக்கான காலகட்டம் தான். இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இப்ப ராகு தசையில சூரிய புத்தியில திருமணம் நடத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சுக்கிரன் வந்து இங்க வந்து அஸ்தங்கமா இருக்கிறாரு. அதனால அவருடைய காரகத்தை கொடுக்க முடியுமானா இப்ப கொடுக்க முடியாது, சூரியன் தான் கொடுக்க முடியும். அப்ப அதனால என்ன பண்ணோம், ராகு தசையில சூரிய புத்தியில திருமணம் நடத்துக்கான வாய்ப்பா இருக்குங்க ஐயா இது. அதுல பாத்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு கொடுப்பணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இவருக்கு வந்து இப்ப நடக்கிறது வந்து ராகுதசை நடக்குது. ராகுதசை நடக்கும்போது இப்ப செவ்வாயை வந்து விடுவிச்சிருப்பாரு, குரு பார்வையில் இருக்குது. அப்ப இந்த காலகட்டத்துல செவ்வாயோடைய 7ஆம் அதிபதியா இருந்து இங்க 4ல இருக்கிறாருங்க. அப்ப இந்த காலகட்டத்துல வந்து திருமணம் நடத்துக்கான நல்ல வாய்ப்பா இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா சகோதர வழியில சங்கடம் இருந்தாலும் நீக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுல பாத்தீங்கன்னா மண்மனை யோகம்லாம் இந்த வார காலகட்டத்துக்கு அதெல்லாம் உண்டுங்க ஐயா. அதுல பாத்தீங்கன்னா இங்க தாய் தந்தை ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தந்தை வந்து இங்க என்னடானாக்கா சூரியன் வந்து இங்க 4ஆம் அதிபதி, 4ஆம் இடம் கெட்டு போய் தான் இருக்குது, இருந்தாலும் குரு பார்வையில இருக்குது. அதுல பாத்தீங்கன்னாக்கா சகோதரத்தோடையும் கொஞ்சம் சங்கடம் இருக்குது. அதுல பார்த்தீங்கன்னா தந்தை வழியிலும் இங்க சங்கடம் இருக்குது. தாயின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து தாய் கொஞ்சம் தந்தை, தாய், சகோதரர் இவங்க 3 பேர்ல பாத்தீங்கன்னா தாய் ஓரளவுக்கு நல்லா இருக்கிற நிலைமையில இருக்குதுங்க ஐயா. வணக்கம். சரிங்கய்யா, கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் எடுத்துக்கோங்க. இந்த ஜாதகத்துக்கு வேற பலன் சொல்றவங்க இருந்தா கூட ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வேற யாரும் பலன் சொல்றதா இருந்தாலும் சொல்லலாம். சார் கருணா சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. சார் நீங்க இந்த ஜாதகத்துக்கு பலன் சொல்லுங்க சார். அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கிரன் சனி பெயர்ச்ச ராகு கேதுவே நமக்கு. ரிஷப லக்கணம், கன்னி ராசி. லக்கணத்தை எந்த கிரகமே பார்க்கல. லக்னாதிபதியான சுக்கிர பகவான் பரிவர்த்தனை மூலம் தேசத்துல இருந்தாலும் பரிவர்த்தனை மூலம் ஆட்சிக்கு போன நிலையில இருக்காங்க. ஆனா சூரியன் கிட்ட அஸ்தங்கமா இருக்காரு. இப்ப லக்கணம் பெரிய அளவுல கேடல,
லக்னம் சுத்தமா நல்லாவே இருக்கு. லக்னாதிபதி ஒரு குறிப்பிட்ட அளவுல கேட்டிருந்தாலும் அவர் வந்து பரிவர்த்தனை மூலமா சிறப்பா தான் இருக்காரு. இன்னொரு வகையில வர்க்கோத்தமா பெற்றிருக்காரு. அதனால லக்னாதிபதியும் பெரிய அளவுல கேட்கல அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் வந்து இங்க என்ன கல்வி அப்படின்னு கேட்டிருக்கீங்க. என்ன கல்வி அப்படின்னு பாக்குறப்ப இவருக்கு வயசு 8 வயசு வரைக்கும் சந்திரனோட தசா போய்கிட்டு 3 5ல இருக்காரு. இப்ப 3 5ல இருக்கிறப்ப ஆர்மோனியஸ்ல ஒரு முயற்சி அப்படின்னு இருக்கு. இப்ப 8 வயசு வரைக்கும் என்ன படிச்சிருக்கலாம், ஒரு 3ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு 7 வருஷம் செவ்வாய் தசா போயிருக்கு. அப்ப 15 வயசு வரைக்கும் செவ்வாய் வந்து 4ஆம் இடத்தை இயக்குறாரு, ராகுவோட சேர்ந்து. அப்ப 15 வயசு அப்படிங்கிறப்ப 10th கிளாஸ் வரைக்கும் படிக்கிற வாய்ப்பு இருக்கு. அப்ப வந்து 5ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா 4ஆம் இடம் சொல்லுவோம். அங்க அந்த செவ்வாய் ராகுவோட பிடியில் இருக்கிறதுனால இப்ப இவர் வந்து என்ன பண்ணிருக்கணும்னா அந்த உயர்நிலை கல்வி மேல்நிலை கல்விக்காக தன்னோட இருப்பிடத்தை விட்டு வெளியிடத்துல போய் வேற எங்கேயாவது போய் படிச்சிருந்தா தான் இவருக்கு வந்து கல்வி சிறப்பாக இருந்திருக்க வாய்ப்பு. அதுக்கடுத்து 9ஆம் இடத்துல சனி பகவான் பாக்குறாரு, அங்கேயும் ஒரு தடை இருக்கு. அடுத்து 2ஆம் இடத்துலயும் சனி பகவான் பார்வை இருக்கு. 2ஆம் இடத்துல சனி பகவான் பார்வை இருக்கு. 4ஆம் இடத்துல ராகு இருக்கு, ராகு செவ்வாய் இருக்கு. அடுத்து 9ஆம் இடத்துல சனி பகவானோட பார்வை இருந்தாலும் இங்க புதன் பகவான் வந்து நல்ல நடையில தான் இருக்காரு. அப்ப கட்டாயம் ஒரு எப்படியாவது ஒரு படிப்பை கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு இதுல கட்டாயத்தில் இருக்கிறதுனால இவரை எப்படியும் தடுமாறி ஒரு கல்லூரி படிப்பாவது படிச்சிருவார். படிப்பு பெரிய அளவுல இல்லைனாலும் கல்லூரி படிப்பாவது படிச்சிருவாரு. இங்க முதன்மை சுபர் அப்படின்னு எடுக்கிறதுனா யாரை எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பரிவர்த்தனை பெற்று புதன் நல்ல நிலையில் இருக்கிறதா குருவோட பார்வையில் இருக்கிறதுனால முதன்மை சுபரா புதன் எடுத்துக்கிறேன். அடுத்து வந்து அதே குருவோட பார்வையில சூரியன் இருக்கு. அங்க நேசமா இருந்தாலும் வர்க்கோத்தம நிலையில இருக்காரு. அதனால சூரியன் அடுத்த நிலை கொண்டு வந்துடுறேன். அப்ப சூரியன் புதன், அதுக்கடுத்து குருவோட பார்வையில இருக்க செவ்வாய், அடுத்து சுக்கிரனோட இணைவுல இருக்க சந்திரன், இவங்கள நானு முதன்மை சூப்பரா எடுத்துக்கிறேன். ராகுக்கு வீடு கொடுத்த சூரிய பகவான், கேதுக்கு வீடு கொடுத்த சனி பகவானும் கூட ஒருவரை பார்த்துக்கிறதுனால ராகுகேது கூட நல்லாதான் இருக்காங்க. அப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா சனி பகவானை தவிர மத்த எல்லாருமே நல்ல நிலையில இருக்கிறது. இப்ப 2ஆம் இட கல்வி தடைகளை தாண்டி இருந்திருக்கும், 4ஆம் இட கல்வியும் தடைகளை தாண்டி தான் இருக்கும். 9ஆம் இட கல்வி அப்படிங்கிறதெல்லாம் மேற்கல்விகள் வெளியில ஒரு போயிருந்தா தான் அந்த கல்வி இல்லைன்னா உள்ள அவர் படிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப. சரி, அப்படி படிச்சிருந்தாருன்னா அவர் என்ன படிச்சிருக்கலாம் அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி அவர் என்ன தொழில் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில், 2ஆம் அதிபதியான புதன் பகவான் 6ஆம் இடத்துல சுக்கிரன் வீட்டுல இருக்கு. அடுத்த 10ஆம் அதிபதியான லக்னத்திற்கு 10ஆம் அதிபதி வந்து என்ன பண்றாருன்னா 12ஆம் இடத்துல 10ஆம் அதிபதியான சனி பகவான் 12ஆம் இடத்துல செவ்வாய் வீட்டுல இருக்காரு. 6ஆம் இடம் செவ்வாய் அப்படிங்கிற தொடர்பு வருது. அப்ப ஏதோ பிறர் துன்பம் சார்ந்த அப்படிங்கிறத நான் கணக்கு எடுத்துக்கிறேன். அப்ப ஏதோ ஒரு கடநிலை மருத்துவம் வந்து படிச்சு அந்த காலையில இருக்கணும். அடுத்து ராசிப்படி பார்த்தோம்னா ராசிக்கு 2ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் ராசிக்கு 12 இருக்கிற புதன் வீட்டுல. அடுத்து ராசிக்கு 10ஆம் அதிபதியான புதன் பகவான் ராசிக்கு 2 சுக்கிரன் வீட்டுல இருக்காரு. இப்ப இவர் என்ன படிச்சிருக்கலாம் அப்படின்னா இந்த சூரியன் புதன் நல்லா இருக்கிறதுனால பிபிஏ, எம்பிஏ, எலக்ட்ரிக்கல், கம்ப்யூட்டரு, அக்ரி, கேட்டரிங், வங்கி பணி, ஆசிரியர் பணி, மருத்துவம், பைனான்ஸ், இவருக்கு ஜோதிடம் கூட சிறப்பா வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. செஞ்சுட்டு உணவு தொழில், வாடகை வரும், இது மாதிரி இதெல்லாம் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவர் வந்து ஆடிட்டிங் பண்றது கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எடுத்திருக்கேன். அடுத்து இவரோட திருமணம் பத்தி கேட்டிருக்கீங்க. திருமணம் அப்படின்னு பாக்குறப்ப இங்க கொடுப்பனைகள் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பஸ்தானம் 2ஆம் இடத்தை சனி பகவான் பாக்குறாரு, வேற யாருமே பார்க்கல. இங்க சரி குரு பகவானும் பாக்குறாரு. அப்ப லேட்டா இதா இருந்தாலும் லேட்டா குடும்பம் அமையறத பெட்ரு. ஏன்னா சனி பார்த்து குரு பார்த்த இடம் வந்து லேட்டா அமையறத பெட்ரு அப்படின்னு வந்துருச்சு.
அடுத்து பார்த்தோம்னா 5ஆம் இடம் பார்த்தோம் அப்படின்னா 3 5ல் இருக்காரு. அங்க சுக்கிரன் இருக்காரு. அந்த சுக்கிரன் என்ன ஆயிடுறாருன்னா அஸ்தங்கம் ஆயிடுறாரு. சுக்கிரன் அஸ்தங்கம் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆயிடுச்சுன்னா இவருடைய இதுல வந்து அணுக்கள்ல வந்து ரொம்ப ஹீட் அதிகமாகுது அப்படின்னு அர்த்தம். அதே நேரத்துல இங்க சூரியனும் சனி பகவானும் பார்த்துக்கிறாங்க. சூரிய பகவான் சனி பகவான் பார்த்துக்கணும் இது வந்து தொடர்பு இருந்தா கூட என்ன ஆகும் அப்படின்னா அங்கேயும் வந்து இந்த உயிரணு பிரச்சனை அப்படிங்கிறது வந்துடும். முன்னாடி வந்து சூரியன் சனி தொடர்பு வந்ததுன்னா தந்தை மகன் உறவு வந்து நல்லா இருக்கிறது அப்படிங்கிறது இருக்கு. இங்க சூரியனால் சுக்கிரன் அஸ்தங்கம் அடைந்து இவருக்கு வந்து உயிரணு பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா சூரியன் சனி இருந்தா அது வந்து உயிரணு பிரச்சனை கொடுக்குது. அடுத்து வந்து இங்க உயிரணு அப்படின்னு தனியா சொல்றதுன்னா சூரியன் தான் ஃபர்ஸ்ட் வந்து உயிரணு. அந்த உயிரணுவே என்ன ஆகுதுன்னா 0, 1 இருக்கிறதுல லோயஸ்ட் டிகிரில இருக்கு. சுக்கிரன் வந்து இருக்கிறதுல ஹையஸ்ட் டிகிரில இருக்கு. உயிரணுவோட அளவு வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனா அங்க வந்து சக்தியோட அளவு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அப்படிங்கிறப்ப இங்க வந்து குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற விஷயத்துல வந்து கொஞ்சம் பிரச்சனையை தான் இங்க காமிக்கும். எப்படி இருக்கணும்னா உயிரணு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும், சக்தியும் அதிகமா இருக்கணும். இங்க சக்தி வந்து அதிகமா இருக்கு, உயிரணு வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, இருக்கிறதுலே ஹெல்தியா இருக்கு. அப்ப இவர் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஏதாவது மருத்துவம் பார்த்துதான் குழந்தை பாக்கியத்துக்கு வந்து பார்த்துக்கணும். அடுத்து வந்து தற்போதைக்கு என்ன நடக்குது அப்படின்னா கண்டச்சனி நடந்துட்டு இருக்கு. அதுக்கடுத்து அஷ்டமத்து சனி நடக்குது. தற்போதைக்கு நடக்கிற புத்திகளுக்கு முன்னாடி கடந்த புத்தி என்ன அப்படின்னா 2024 வரைக்கும் ராகு தசா ராகு 2க்கும் 5க்கும் அதிபதியாக இருந்து 6ஆம் இடத்துல வந்திருக்காரு. அந்த காலகட்டத்துல ஒரு கட்டாயம் ஒரு காதல் அப்படின்னு இருந்திருக்கும். 6ஆம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறது, 6க்குரியவர் 6ல இருக்கிறதும் கட்டாயம் உங்க குடும்பத்துல ஒரு காதல் அப்படிங்கிறது இருக்க வாய்ப்பு. அடுத்து அந்த காலகட்டத்துல இவருக்கு ஜாப் கிடைச்சிருக்க கூட வாய்ப்பு இருக்கு 2024 அக்டோபருக்கு. இப்போ தற்போதைக்கு ராகு தசை கேது புத்தி நடக்குது. இதை வந்து என்னோட கால்குலேஷன் படி வர நவம்பர் 2025 வரைக்கும் இருக்கு. 10ஆம் இடத்துல கேது பகவான் இயக்கிறாரு. அப்ப இது திருமணத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ராகு கேது செவ்வாய் சுக்கிரன் இது மாதிரி தசாபுத்திகள் நடக்கிறப்ப அவங்கள கேட்காம எந்த விதமான திருமண முடிவும் எடுக்க கூடாது. இவங்களே திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல முடிவா இருக்கலாம். இவருக்கு வந்து சூரியன் வீட்டுல செவ்வாய் இருக்கிறது கூட இவருக்கு வந்து காதல் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத காட்டுது. சரி, இப்ப 10ஆம் இடத்துல கேது இருந்து 10ஆம் இடத்தை இயக்கிறப்ப வந்து நம்ம திருமணம் செய்யறது சிறப்பு கிடையாது. அது வந்து இன்னொரு 1 மாசம் தான் இருக்கு. அதுக்கடுத்து ராகு தசா சுக்கிர புத்தி வருது. சுக்கிரன் வந்து 5ஆம் இடத்தை இயக்கிறப்ப திருமணம் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது 2028க்குள்ள. அப்ப கோச்சார ராகு வந்து கடகத்துக்கு வந்துருச்சுன்னா சிறப்பு. ஆனா இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சனிக்கான இது வந்து பரிகாரத்தை ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு அதுக்கான பரிகாரம்னா தெரியல. ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா கண்டச்சனி நடக்குது, அதுக்கடுத்து அடமத்து சனி வருது. இதுக்கான பரிகாரங்கள் எதுவும் இருந்தா அதை செஞ்சுட்டு 2028க்குள்ள சுக்கிர புத்தியில திருமணம் செய்யலாம். அதுக்கடுத்து 2028க்கு முன்னாடி சூரிய புத்தி வருது. அப்ப கவர்மெண்ட் சைடு ஏதாவது ஜாப்புக்கு எதுவும் ட்ரை பண்றதுன்னு பார்த்து பண்ணலாம். இல்ல இந்த அஷ்டமத்து சனி கண்டச்சனி எல்லாம் அனுஷ்டிக்கிறதா இருந்தா 2029க்கு முன்னாடி வரக்கூடிய சந்திர புத்தி 3க்கு அதிபதி 5ஆம் இடத்துல இருந்து புத்தியை நடத்துவாரு. அப்ப வந்து திருமணம் செய்யறது இவருக்கு சிறப்பா இருக்கும். இவரோட ஜாதகத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான், ராகு பகவான், செவ்வாய் பகவான் ஆகிய 3 கேதுவோட சாரத்துல இருக்காங்க. அப்ப அதிகமான கிரகங்கள் கேதுவோட சாரம் இருக்கிறப்ப இவருடைய இதை எப்படி போகணும், அந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு பிடிப்பனை இல்லாத ஒரு இதான் போகும். பூர்வீக சொத்துக்கள் கூட இவருக்கு வந்து கிடைக்கிறது கஷ்டமா தான் இருக்கு. அடுத்து 4ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து அவர் 7ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்த்து அங்க மாதியும் இருக்கிறதுனால இவருக்கு வந்து மறு திருமணம் அப்படிங்கிற ஒரு யோகம் கூட இருக்கு. திருமணம் செஞ்சா அதுக்கப்புறம் இன்னைக்கு மாற்றுத்தாளி வந்து கட்டிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா என்ன அப்படின்னா இவர் வந்து தற்போதைக்கு இந்த சனி பகவானோட ஆதிக்கத்தை டிரான்சிட் சனி பகவானோட இது வந்து கண்டச்சனியா
அடமது சனி இதெல்லாம் அனுசரிக்கிறதா இருந்தா இவரு கொஞ்சம் லேட்டா திருமணம் முடிக்கிறதா நல்லது. இல்ல அதுக்கான பரிகாரங்கள் ஏதாவது இவருக்கு தெரிஞ்சு நல்ல நபர்களை வச்சு செய்யறதா இருந்தா அடுத்து வர்ற சுக்கிர புத்தியில கோச்சார ராகு பகவான் கடகமணிக்கு வர்றப்ப இவர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா திருமணம் செஞ்சுக்கிறது பெட்டரா இருக்கும். கடகம் அல்லது சிம்மத்து கூட வர்றப்ப திருமணம் செய்யறது பெட்டரா இருக்கும். நன்றிங்க. நன்றிங்கய்யா. இந்த ஜாதகத்துக்கு வேற பலன் சொல்றவங்க இருந்தா வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, பலன் சொல்லலாங்க. ஐயா ஒரு பாயிண்ட் விட்டுட்டோங்க ஐயா, சொல்லலாங்களா? சொல்லுங்கய்யா. ஐயா இதுல முக்கியமா வந்து சூரியனும் சுக்கிரனும் ரொம்ப நெருங்கி 3 பாகையில இருக்குதுங்க ஐயா. அதை எழுதி வச்சா அதை மறந்துட்டேன். ஐயா சொல்லுவாருன்னு பார்த்தா ஐயா அப்புறம் சொன்னாருங்க. அதனால்தான் இது ரிலீஸ் பண்ணிட்டேங்க ஐயா. ஏன்னா அங்க சூரியனும் சுக்கிரனும் ரொம்ப நெருங்கி 3 டிகிரியில தான் ஐயா இருக்கிறாங்க. அப்ப அது ஐயா சொன்ன மாதிரி என்னன்னா குழந்தை பாக்கின்றது இதால கட்டாயம் வந்து தடைப்படுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குதுங்க ஐயா. அது ஐயா சொன்னதுனால அப்படியே அதை விட்டுட்டுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வேற வேற இந்த ஜாதகத்துக்கு பலன் சொல்றவங்க சொல்லலாம், இல்லாட்டினா நான் வந்து இந்த ஜாதகத்துடைய பலனை வந்து நான் கொடுக்குறேன். சார் கருணா சார், நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க சார், சொல்லுங்க சார். இங்க பாத்தீங்கன்னா சனி பகவான் வகரத்துல இருக்காரு, குரு பகவான் வகரத்துல இருக்காரு. சனி பகவான் நீசம் பெற்று வகரத்துல இருக்காரு. குரு பகவான் வந்து வகர நிலையில இருக்காரு. அப்ப இவருடைய உழைப்பு எப்படி இருக்கும், வருமானம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இவர் போற உழைப்பு வந்து ஏன்னா உழைச்சோம் இதனால என்ன புரோஜனம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா உழைப்பு வந்து 12ஆம் இருக்கு. ஆனா இவரு அந்த உழைப்புக்கு வந்து உழைச்சிக்கிட்டே இருப்பாரு, ஏன்னா வக்ரம். ஆனா அந்த வக்ர கிரகத்துக்கு எப்பவுமே ரெகக்னேஷன் கிடைக்காது. எவ்வளவுதான் இவர் வந்து ஒரு அடிமை ஜீவனத்துல ஒரு முதலாளி கிட்ட வேலை செஞ்சாலும் அந்த முதலாளி வந்து இவர் வந்து நல்லா வேலை செஞ்சிருக்க அப்படின்னு இவர் வந்து பாராட்ட மாட்டார். அப்ப அந்த பாராட்டை வந்து இவரு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது, தான் உண்டு கடமை உண்டு அப்படின்னு பார்க்கணும். சரி, இந்த உழைப்புனால என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இவர் உழைக்கிற உழைப்பு போல பெரும் பணத்தை எதிர்பார்க்கிறார். குரு வந்து அந்த சனி பகவானுக்கு 11ஆம் இடத்துல இருக்காரு. 11ஆம் இடங்கிறது எதிர்பார்ப்பு. அப்ப தன் உழைப்பின் மூலமாக பெரிய அளவுல வருமானம் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறார். அந்த வருமானமும் கிடைக்காது, ஏன்னா அங்க குரு வந்துடும். அப்ப உழைப்புக்கும் ஒரு ரெகக்னேஷன் கிடைக்காது, வருமானத்துக்கும் ஒரு ரெகக்னேஷன் கிடைக்காது. இப்ப என்ன பண்றது அப்படின்னா இந்த ஜாதகத்தோட விதி என்ன அப்படின்னா உழைக்கிற வரைக்கும் உழைப்போம், பலனை எதிர்பார்த்தா இருப்போம் அப்படின்னா நிச்சயமா இவருக்கு வந்து உழைப்பை விட ஊதியம் வந்து நல்லபடியா லாபகரமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஊதியத்தை எதிர்பார்த்து உழைப்பை இவர் போட்டார் அப்படின்னா அது வந்து இவருக்கு பாதகமாகும். அதனால அதான் வந்து பலனை எதிர்பார்க்காம இவர் வேலையை செய்திருக்க நிச்சயமா அதுக்கு லாபமா இது வந்து நல்ல பொருளாதாரம் கிடைக்கும். இல்லைன்னா அது வந்து ஏன்னா சனி பகவானுக்கு லாபஸ்தானத்திலையும் இருக்கு, பாதகஸ்தானத்திலையும் இருக்கு. அப்ப பெரிய அளவுல லாபத்தை எதிர்பார்க்கலைன்னா நல்லது, இல்லைன்னா பெரிய அளவுல எதிர்பார்த்தாருன்னா அது பாதகமா முடிஞ்சிடும். இதை வந்து அவருக்கு வந்து கணக்குல எடுத்துக்கிறது நல்லதுங்க. நன்றி. நன்றிங்க ஐயா. கொஞ்சம் ஹேண்ட் ரைஸை ரிலீஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஜாதகர் வந்து எனக்கு மிகவும் நெருக்கமான சொந்தக்கார பையன் தான் இந்த ஜாதகம். இவரை பத்தி முழுமையாவே எனக்கும் தெரியும். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஜாதக ரீதியா இந்த ஜாதகத்துக்கு நான் விளக்கம் சொல்றேன். எந்த ஒரு ஜாதகத்திலையும் ஃபர்ஸ்ட் அதனுடைய கொடுப்பனை என்னங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கணும். இங்க லக்னம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா லக்னம்ங்கிறது வந்து எந்தவித சுபகர பார்வைகளும் இல்லாம எந்தவித சுபத்துவமே படாம இங்க லக்னம் வெறுமையாயிடுச்சு. இங்க லக்னாதிபதியான பகவான் வந்து நீசம் பெற்று அவரு இங்க சூரியனோட இங்க அஸ்தங்கம் ஆயிட்டாரு. இப்ப லக்னமும் லக்னாதிபதியும் பலவீனமான ஜாதகமா முதல்ல இந்த ஜாதகம் ஆயிடுச்சு.
அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா இந்த ஜாதகத்துல 4ஆம் பாவம்ங்கிறது உயர்கல்வியை பிடிக்கக்கூடிய இடம். அந்த 4க்கு அதிபதியான சூரியன் வந்து அங்க வந்து நீசம் அடைஞ்சிடுறாரு. அவரு சனியும் பாக்குறாங்க. சூரியன் சனி பார்வை இந்த ஜாதகத்துல இருக்கு. நீசம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் இங்க 4ஆம் பாவத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பாத்தீங்கன்னா இந்த ஜாதகருடைய 14வது 15வது வயதுலதான் அந்த ராகு தசை ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இந்த ஜாதகர் வந்து எதுலையுமே நாட்டம் இல்லாம கல்விய கூட வந்து ஒரு வந்து காலேஜ் போனாலும் கூட இங்க வந்து சரியான முறையில போகாம இப்ப வரைக்கும் அது அரியர்ஸ்லயே இருந்து அந்த சர்டிபிகேட் எல்லாம் அங்க வந்து இன்னும் வாங்க முடியாம ஏறத்தாழ ஒரு 10 வருஷத்துக்கு மேல கடந்துருச்சு. இந்த ஜாதகர் வந்து கல்வியில முழுமை அடையல. பிபிஏ எடுத்து படிச்சாரு. ஆனா படிப்பு முழுமை அடையாம இருக்காரு. இந்த ஏறத்தாழ இந்த 10 வருஷ காலங்களாவே ஆர்வம் வேலை எதுவுமே இல்லாம இவர் வந்து வாழ்க்கையை வந்து வீணடிக்கிறதா தான் இருந்துகிட்டு இருக்காரு. இதுக்கு ஜாதக ரீதியா காரணம் எடுத்து பார்க்கும் பொழுது இங்க 4ஆம் பாவமாகப்பட்ட சுகஸ்தானத்துல ராகு அமர்ந்து தசை நடத்துறாரு. வீடு கொடுத்த கிரகம் நீசம் ஆயிடுச்சு. ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் நல்லா இருந்துச்சுன்னா இந்த ராகு தசை இந்த ஜாதகருக்கு நல்லது செய்யும். அதே நேரம் அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் நீசம் ஆயிடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ராகு தசை இறந்தால 10-11 வருஷம் நடந்தும் கூட வீட்லயே வெறுமையாத்தான் அவர் இருக்காரே ஒழிய எந்தவித வேலைக்கும் போக கிடையாது. அதே நேரம் நம்ம ராஜ் ரமேஷ் சார் சொன்னாங்க உலக பெரியவரா இருப்பாரு, பயணங்களை விரும்பக்கூடியவரா இருக்காரு அப்படின்னு சொல்லும் போது இந்த விஷயங்கள் வந்து அது சரியாவே இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அங்க வந்து லக்னாதிபதி சந்திரனோட சேர்ந்து உட்காரும் பொழுது சந்திரன்ங்கிறது ஒரு தாயை குறிக்கக்கூடிய இது. இந்த ஜாதகருக்கு தாயார் கஷ்டப்படுறாங்க. இருந்தாலும் ஜாதகரை அனுசரிப்பா வச்சுக்கிறாங்க. ஒரே பையன் தான் இவரு. இதுல பாத்தீங்கன்னா 4ஆம் பாவம் அப்படிங்கிறது அங்க பாதிக்கப்பட்டு 4ஆம் இடமும் 4க்கு அதிபதியுமே அங்க நீசம் அடையும் பொழுது தாயாருக்கும் அங்க வந்து ஒரு வறுமையான நிலைமையை தான் இந்த ஜாதகம் காட்டுது. சரி, அடுத்து தகப்பனார் எடுத்து பார்க்கும் பொழுது காரக கிரகமான சூரியன் நீசம் அடைஞ்சு இந்த ஜாதகத்துக்கு 9-10 அதிபதியான சனி பகவானும் அவர் வந்து 12ஆம் இடத்துல மறைஞ்சு அவரு நீசம் அடைஞ்சிடுறாரு. தகப்பனாருங்கிறது இந்த ஜாதகருக்கு பிரயோஜனம் இல்லை. தர்ம கர்ப்பாதிபதியான சனி பகவான் இங்க வந்து நீசம் அடைஞ்சாரு 12ஆம் இடத்துல. பொதுவாகவே சனி நீசம் அடைந்தது நல்லதா இருக்கலாம். ஆனா நீசம் அடைஞ்சு திரும்ப வக்ரம் பெறும் பொழுது திரும்பவும் அந்த சனியுடைய குணாதிசயங்கள் வந்து அதனுடைய வேலை இங்க வந்து இருக்கத்தான் செய்யும். இப்ப வந்து இந்த ஜாதகத்துல எடுத்து பார்க்கும்போது திருமணம் அப்படின்ற அடுத்த விஷயத்துக்கு போனோம்னா 7ஆம் பாவாதிபதியான செவ்வாய் தனது வீட்டவே பாக்குறதுனால இந்த ஜாதகருக்கு திருமணம் உண்டுங்கிறது அடிப்படையில இந்த ஜாதகத்துல தெரியுது. அதே நேரம் சுக்கிரன் வந்து சுகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் வந்து இங்க சூரியனோட வந்து ரொம்பவும் நெருங்கின பாகையில இருக்கக்கூடியதை வந்து கருணாசாரம் சொன்னாங்க. அப்ப அதாவது எவ்வளவுக்கு எவ்வளவு சுக்கிரன் விலகி போய் டிகிரி படி தள்ளி போகும் பொழுது திருமணத்துல உறவுகள்ல நன்மை இல்லாத ஜாதகம்னு சொல்லலாம். ஆனா இது என்ன நடக்கும்னா முயற்சி எடுத்தாலுமே திருமணம் நடக்கிறதுங்கிறத இந்த அதாவது சுக்கிரன் வந்து சூரியன் கிட்ட அஸ்தங்கமானனால திருமணம் நடக்கிறதுங்கிறது இந்த ஜாதகத்துக்கு ஒரு கடுமையான விஷயமா தான் ஜாதகம் காட்டுது. ஒருவேளை ஏதாவது காதல் திருமணம் முடிச்சு நடந்தாலும் நடக்கலாமே ஒழிய இவருக்கு பெண்ணு பார்த்து செய்து வைக்கிறதுக்கு அளவுக்கு தாயாருக்கும் தகப்பனாருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து எண்ணங்கள் கிடையாது. அதாவது போன வாரத்துல ஒரு நம்ம மீட்டிங்லயே ஒரு அம்மா சொன்னாங்க, வேலை இல்லாம இருக்கான், நான் எப்படி அவனுக்கு திருமணம் பண்றதுன்ற மாதிரி. இவங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் ரிச் ஃபேமிலியா இருப்பாங்க. ஆனா இவங்க பாத்தீங்கன்னா புவர் ஃபேமிலி தான். அதனால இந்த பையனுக்கு திருமணம் வைக்கக்கூடிய எண்ணங்கள் வந்து சரி தாயார் கஷ்டப்படுறாங்களேன்னு உதவி செய்யக்கூடிய மனப்பாங்கு வந்து இந்த பையனுக்கு இந்த ராகு தசை இந்த ஜாதகரை கிடைச்சிருச்சு. அப்ப இவருடைய எதிர்காலம் அப்படிங்கிறது சரி இந்த ராகு தசை வந்து ஜாதகருக்கு 2032 வரைக்கும் 4ஆம் இடத்துல இருந்து சுகத்தை கெடுக்குது.
வீடு கொடுத்த நீசம் அடைஞ்சு நிக்கும் பொழுது ராகு வந்து தசை வேலை செய்யல. குரு பார்வையில வந்து ராகு இருக்காரு. இந்த ஜாதகருக்கு வந்து வேணுங்கிற பண வசதிய வந்து ஏதோ ஒரு வழியில வந்து குரு வந்து கொடுத்துடுறாரு. அது இரவு 12 மணிக்கு தான் வீட்டுக்கு வர்றாரு. எங்க போவார் என்ன செய்வாருன்னு தெரியாது. ஆனா குடும்பத்துக்கு இந்த ஜாதகனால பிரயோஜனம் இல்லாம இருக்கு. அடுத்து வரக்கூடிய குருதசை இந்த ஜாதகத்துக்கு என்ன செய்யும் அப்படின்னு பார்க்கும் பொழுது 2032 இருந்து இந்த ஜாதகத்துக்கு எதிர்காலத்தை எடுக்கும் பொழுது இந்த ஜாதகத்துக்கு அவரே அட்டமாதிபதி ஆகிறாரு. அட்டமாதிபதியான குரு பகவான் 10ஆம் வீட்டுல அமர்ந்து சொந்த தொழில் செய்யறதையும் கெடுப்பாரு. இந்த ஜாதகருக்கு அடிமை ஜீவனம் எடுக்கும் பொழுது 6ஆம் பாவாதிபதியான சுக்கிரன் இங்க நீசம் அடைஞ்சு 6ஆம் இடத்துல நீச கிரகமான சூரியன் இருக்கும் பொழுது இந்த ஜாதகர் அடிமை வேலைக்கு போறதுக்கும் இந்த ஜாதகர் வந்து விரும்பல. காரணம் வந்து 15 வயசு வரைக்கும் இந்த ஜாதகர் வந்து ஒரு ஆரம்ப கல்வி காலங்கள்ல அவர் நல்லா தான் இருந்தாரு, செவ்வாய் தசை முடியும் தொட்டிக்கும். ஆனா வரக்கூடிய இந்த குரு தசையும் பெரிய அளவுல அவருக்கு சப்போர்ட் பண்ணாதுங்கிறதும் ஒரு விஷயம். அதுக்கடுத்து வரக்கூடிய சனி தசையுமே இந்த ஜாதகத்துக்கு யோகம் பண்ணக்கூடியவர் தான், தர்ம கர்மாதிபதி. அவர் 12ஆம் இடத்துல நீசம் அடைஞ்சு வக்ரம் அடைஞ்சிருக்காரு. அதனால இதுக்கு சரியான தீர்வுங்கிறத நம்ம கொடுக்க முடியல. இப்ப திருமண விஷயம் அப்படின்றது எப்ப திருமணம் நடக்கும், கஷ்டமா நடக்காதா, இந்த ஜாதகருடைய நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கறத கொஞ்சம் எல்லாருமே சொல்லலாம். வேற யாரும் இந்த ஜாதகத்துக்கு பலன் சொல்றீங்களா? அவங்க நான் சொன்னது சரியா இருக்குங்கிறத கூட ஒப்பீனியன் கொடுங்களேன். ஏன்னா ஜாதகத்துல உள்ள விஷயங்களையும் நம்ம பாக்குறோம். சம்பந்தப்பட்ட ஜாதகத்தை நம்ம நேரடியாவே கண்ணை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனாலதான் இவருடைய லைஃப் எதிர்காலம் எப்படி நடக்கும். ஏன்னா வயசு பையன் 10-11 வருஷம் வீணா போயிருச்சு. அங்க ராகு அமர்ந்த வீடு பாத்தீங்கன்னா பகை வீடு ஆகுது. இந்த லக்னத்துக்கு முதல்ல கிரக அணிகளை வந்து நம்ம வந்து பிரிச்சுக்கிறோம். அப்ப எந்த கிரகங்கள் நல்லது செய்யும்னு எடுத்து பார்க்கும் பொழுது நல்லது செய்யக்கூடிய கிரகங்களே அங்க வந்து கெட்டு போயிருக்கு. சரி, எதிரணி கிரகங்கள் அவங்களாவது அவங்க தசைகள்ல நல்லது செய்வாங்களான்னு பாத்தீங்கன்னா அதுவுமே பாத்தீங்கன்னா அவங்களும் நல்ல நிலைமையில இல்லாத பொழுது முழுமே அந்த ஜாதகருடைய எதிர்காலம் என்னதான் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஜாதக ஆய்வுல தீர்மானிக்கலாம். சார் கண்ணா சார் சொல்லுங்க சார். நீங்க பார்த்தோம்னா 11ஆம் இடத்தில் அயனசயன பாவத்தில் வந்து சனி பகவான் இருக்கு. 12ஆம் இடத்த அயனசயன பாவத்தை கெடுக்கிறாரு. அடுத்து வந்து 2ஆம் இடத்தையும் சனி பகவான் பார்த்து லேட் பண்றாரு. அங்க குரு வந்து பாக்குறதுனால ஏற்கனவே சொன்ன மாதிரி இவருக்கு லேட்டா குடும்பம் அமையறதான் பெட்டர் அப்படிங்கிறது தோணுது. லேட்டா அப்படிங்கிறது 27 வயசு ஆயிருச்சு. இதுவே சரியானதான். இனிமேலும் வந்து லேட் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை. தாராளமா வந்து திருமணத்துக்கான முயற்சி செய்யலாம். சுக்கிரன் வந்து சூரியனால் அஸ்தங்கம் அடைஞ்சிருக்கு. சுக்கிரன்கிறது என்னன்னா மனைவி, சூரியன்கிறது தந்தை. அப்ப என்ன அப்படின்னா இவரை திருமணம் முடிச்சாலும் கூட இவருடைய மனைவியாக அனுபவிக்க லாயக்கு கிடையாது. அப்ப இவர் என்ன செஞ்சாருன்னா இந்த சுக்கிரன் என்ற மனைவி சூரியனால் அஸ்தங்கம் ஆயிருக்கு. அப்ப இவர் என்ன பண்ணணும் அப்படின்னா திருமணம் முடிச்ச கையோட தனி குடித்தனம் போயிட்டாதான் இது நல்லது. இன்னொரு என்ன அப்படின்னா இந்த ரிஷப லக்னக்காரங்க தன்னுடைய உடன்பிறப்புகள் அவங்களுடைய குழந்தைகள் இவங்களுக்குதான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் தன் குழந்தைகள் தன் மனைவி இப்படி எல்லாம் பார்ப்பாங்க. ஏற்கனவே ஜாதகம் கெட்டு போயிருக்கிறப்ப அந்த ரிஷப லக்னத்துக்கான அந்த காரகத்துவத்தையும் ஒரு பிடிவாதமா பிடிச்சுக்கிட்டு எங்களோட உடன்பிறப்புகளை தான் பார்ப்பேன் அப்படின்றதால குடும்பம் கெட்டு போயிரு. அதனால இவரு திருமணம் முடிச்ச கையோட தனி குடித்தனம் போகணும். தனி குடித்தனம் போகணும்னா சம்பாத்தியம் வேணுமே. அப்ப சம்பாத்தியத்துக்கு என்ன பண்றது? இங்க பார்த்தோன்னா உழைப்புங்கிற சனி பகவான் நேசமா இருக்க உழைக்கிறது. குரு வந்து இங்க வக்கரமா இருக்கு.
அப்ப என்ன ஆகுது அப்படின்னா பெரிய அளவுல பணம் எதிர்பார்க்கிறேன். அப்ப அந்த எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டு உழைப்புக்கேற்ற ஊதியம் அப்படின்னு ஏதோ ஒரு இடத்துல போய் ஒரு வேலையை செஞ்சு சம்பாதிக்கிற ஒரு திறனுக்கு வந்து அடுத்து வந்து 7ஆம் அதிபதி நாட்டு அடிக்கிற தாயாரோட அனுசரணையில தாயோட முன்னிலையில இவருக்கு ஒரு திருமணத்தை வந்து முடிச்சுக்கிட்டு தனிச்சு குடித்தனம் போய் செட்டில் ஆயிடணும். இவருக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த பெண்மணிக்கு நல்ல குழந்தை பாக்கியம் இருக்கிற மாதிரி ஒரு கரசை கரணம் இது மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் முடிச்சுக்கிட்டாங்கன்னா ஏதோ இறைவன் திருமணத்தால வந்து குழந்தை பாக்கியம் இருந்து நல்லபடியா வாழ்க்கை அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இங்க 7ஆம் அதிபதி நாட்டில் தான் இருக்கிறப்ப தாயாரோட அனுசரணை தான் நான் இருக்கேன். ஏன் தந்தையோட அனுசரணை அப்படின்னு பார்த்தோம்னா இங்க சூரியனும் சனி பகவானும் ஒரு சமசப்தவ பார்வையா பார்த்து அப்பனும் மகனுக்குமே இங்க ஒத்து வராது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அடுத்து உயிரணுவையும் பிரச்சனை பண்ணிடுது. அடுத்து இவர் வந்து நல்ல செலவாடியா வேற இருப்பார். இந்த சூரியனும் சனி பகவானையும் ஒரு நிர்வாகத்துக்கு விட்டாங்க அப்படின்னா நிர்வாக செலவுகளுக்கு எப்படி தப்பா வரணும். இதெல்லாம் வந்து ஜாதகத்துல சில விஷயங்கள் இருக்கு அப்படின்னா அப்ப என்ன செய்யணும், அதுக்கு தகுந்த மாதிரி நாம கொஞ்சம் மாறிக்கிட்டாருன்னா கொஞ்சம் அட்வைஸ் பண்ணீங்கன்னா மாறிக்கிட்டாரு அப்படின்னா வாழ்க்கையை வந்து கொஞ்சம் பின்பகுதி வாழ்க்கையை வந்து நல்லபடியா அமைச்சுக்கலாம். இவருக்கு பின்னாடி வந்து அந்த சூரிய புத்தியில கூட கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணாருன்னா அப்படியெல்லாம் கிடைக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. இங்க ராசி கட்டத்துல சூரியன் சுக்கிரன் இவங்கெல்லாம் நேசமா இருந்தா கூட நவாந்த கட்டத்துல அதே இடத்துல இருந்து ஒரு வர்க்கோத்தமா மடிக்க அப்படிங்கிற நிலையில இருக்காது. அதனால அது வந்து பின்பகுதியில வந்து அது அவருக்கு வந்து பயன்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது நல்லபடியா பயன்படுத்திக்கிட்டு. நன்றி, வணக்கம். நன்றிங்க சார். சார், இந்த 7ஆம் பாவம் வந்து 7ஆம் அதிபதி பார்வையில இருக்கிறதுனால வரக்கூடிய மனைவி வந்து வேலைக்கு போகக்கூடிய சம்பாத்தியம் பண்ணக்கூடிய மனைவியா காட்டுதுங்கிறது சரியா இருக்குங்களா சார்? 7ஆம் இடம் ஸ்ட்ராங்கா இருக்கு சார். சார் ராஜ் ரமேஷ் சார், நீங்க சொல்லுங்க சார். நீங்க ஹேண்ட்ரைஸ் பண்ணிருக்கீங்க. ஐயா வணக்கம் ஐயா. இங்க வந்து பாத்தீங்கன்னா லக்னாதிபதி 5ஆம் இடத்துல தான் இருக்காரு. 5ஆம் இடம்ன்றது வந்து சோஸ்தானமா இருக்கணும், ஜாலியா இருக்க வேண்டிய ஆளு இவரு. அதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா புதன் வீட்டுல உட்காந்து இருக்கிறாங்க. இப்போ இவர் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு வேற மாதிரி ஆளு சுத்திக்கின்னு ஜாலியா போயின்னு வந்துன்னு வேலையோடைய சிந்தனையே இல்லாத அப்படி இருக்கிறதுக்கான காலமா இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா இவர் வந்தது பூராவே அவயோதிசாவே வந்து போச்சுங்க. பூரா இந்த லக்னத்துக்கு வரக்கூடாது சந்திரன், செவ்வாய், ராகு, அடுத்து வர சுக்கிரன், இது குரு, இது எல்லாமே இவருக்கு வந்து வரக்கூடாத தசைவே எல்லாமே அவயோதிசாவே வந்து போகுதுங்க. அப்ப இவருக்கு எல்லாத்துக்குமே வந்து என்னடானா இப்ப இவர் வேலை இல்லாத காரணம் என்னடானா ஒரு லக்னம் 5ல இருக்கிறதுனால ஒரு வேலையை பத்தி எப்பவுமே சிந்திக்க மாட்டார். தான் ஜாலியா இருக்கணும், போன வரணும் நண்பரோட அப்படி இப்படி. ஏன்னா புதன் வந்து நட்புக்கிறோம், அவர் கூடாத இடத்த கூடி நண்பரோட கூடினா அப்படி இப்படியே இருக்கிறதுக்கான காலகட்டமா இருக்கு ஐயா. 7ஆம் இடத்துல செவ்வாயே பாக்குறாரு. இது வந்து என்னன்னா ஒரு கலக்கர தோஷமா கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க ஐயா. ஏன்னா உடனே என்னன்னா நடக்கிறது வந்து ராகுதேசா. இது விட்டாலும் திரும்பி பின்னாடி வந்து மனைவி இடத்துல வந்து என்னன்னா சங்கடம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 7ஆம் இடத்துல செவ்வாயே பாக்குறதுனால வர மனைவியே பெரிய கோபக்காரியா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க ஐயா. குரு பாக்குறாரு, இருந்தாலும் வந்து மனைவி ஸ்தானன்றத 7ஆம் அதிபதியா இருக்க செவ்வாய் வந்து என்னன்னாக்கா சூரியன் வீட்டுலதான் அமைஞ்சிருக்கிறாங்க. அப்ப வர மனைவி வந்து பெரிய கோபக்காரியா இருக்கிறதுக்கும் ஒரு இதையும் வந்து நினைக்கிறது தான் நடக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க சார். சார் கருணா சார், நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க சார். இவருக்கு அக்டோபர் 2024 முன்னாடி வந்து ராகு தசா புதன் புத்தி தான் பாக்கிட்டு இருக்கு. அப்படி பாக்குறப்ப அந்த புதன் புத்தி 6க்கு 6ல 6ஆம் இடத்துல வந்து புதன் அப்படின்னு பாக்குறப்ப இந்த வயசுல இவர் வந்து ஜாப் தேடி இருந்தாலும் ஏதோ ஒரு பிரைவேட் ஜாப்னா கட்டாயம் போயிருக்கணும். அதே நேரத்துல அந்த காலகட்டத்துல இவருக்கு லவ் அப்படிங்கிற அஃபேர்ஸும் வந்திருக்கும். அதை ஏன் தவற விட்டாரு, என்ன செஞ்சாரு அப்படிங்கிறது தெரியல. அடுத்து ஐயா சொன்ன மாதிரி வருமானம் செய்யக்கூடிய கலந்தரம் அப்படின்னு சொன்னாங்க. இங்க பாத்தீங்கன்னா இவரு பெரிய சுதந்திரத்தனமா இப்படி இருந்தாருன்னா இவருடைய ஃபியூச்சர் எப்படி போயிடும் அப்படின்னா 7ஆம் இடங்கிறது மனைவி, 8ஆம் இடங்கிறது அவருடைய அந்த மனைவியின் வருமானம். அந்த வருமானம் வக்ரம் பெற்று 10ஆம் இடத்துல இருக்கு. 10ஆம் இடங்கிறது ஜீவனம். அப்ப இவரு
கடைசி காலத்துல என்ன பண்ண வேண்டியதா இருக்கும்னா மனைவியோட வருமானத்துல இவர் உட்கார்ந்துக்கிட்டு சாப்பிடுற மாதிரி ஜீவனம் பண்ற மாதிரி ஆயிடுது. அடுத்து வந்து பெரும்பாலான கிரகங்கள் வந்து கேதுவோட சாரம் வாங்கி இருக்கிறதுனால வாழ்க்கையில அப்படி வந்து பெரிய பிடிப்பெல்லாம் ஒன்றும் இருக்காது. என்னமோ பிறந்தோம் என்னமோ வாழ்ந்தோம் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். அப்படி இந்த பிடிப்புகள் எல்லாம் இருந்து அகலணும்னா இந்த தாய் தகவல் வந்து இவர் கல்யாணத்தை முடி தனியா வாழ்றதுக்கான வாய்ப்பை பார்த்துக்க அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டாங்க அப்படின்னா தான் இவருக்குன்னு ஒரு அக்கறை வரும். இவரோட உழைப்பின் மூலமா ஒரு வருமானத்தை சேர்றதுக்கும் இந்த லைஃப் வந்து செட்டில் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். இவங்களோட பிடியிலே வச்சிருந்தாங்க அப்படின்னா கல்யாணம் முடிச்சா கூட அந்த சம்சாரத்தை வந்து நல்லபடியா ஒரு வச்சு வாழ்றதுங்கிறது கஷ்டமாயி போயிடும். நன்றி வணக்கம். நன்றிங்க சார். இப்ப நீங்க சொன்ன பதில வந்து தீர்வா வந்து அவங்கள்ட்ட நம்ம வெளிப்படுத்திடலாம் சார். அனைவருக்கும் நன்றி. இன்றைய ஜாதக ஆய்வுக்கு கலந்து கொண்ட அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்ததற்கு மிகவும் நன்றி. இத்துடன் இன்றைய ஆய்வை நம்ம முடிச்சுக்கலாம். விடைபெறுங்க.